அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, நடந்து முடிஞ்ச ஸ்பெஷல் டிட் எக்ஸாமோட மேக்ஸ் சயின்ஸ் பகுதியோட ஆன்சர் கீயோட வந்திருக்கேன். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. உடனே உங்களுக்கு அதை நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது ஆப்ஷன் சி பாருங்க சமமாக இருக்கும். 1, 2, 3 அண்ட் என் என்பதன் சராசரி 6n/11 எனில் என்னோட மதிப்பு ஆப்ஷன் சி 11. 20க்கும் 40க்கும் இடையில் உள்ள ஒற்றை எண்களின் முகடே இல்லைங்க. ஆப்ஷன் 93க்கு ஆப்ஷன் டி தான் சரியானது. முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகிய பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் ஆப்ஷன் பி 3:4. பரப்பளவு 140 சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் உயரம் ஆப்ஷன் டி 28 சென்டிமீட்டர். y = px, இங்கு p ez என்ற நேர்கோட்டானது எதன் வழியாக செல்லும் கேட்குறாங்க. ஆப்ஷன் டி 0, 0. ஓர் எண்ணின் காரணிகள் 1, 2, 3, 4, 5, 6 அப்படியே 10 வரைக்கும் போகுது. 15 மற்றும் 30 ஆகும். அந்த எண் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட ஹையஸ்ட் நம்பர் 30 தான். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பி எக்ஸ் மற்றும் கியூ எக்ஸ் என்பதன் படி 3 உடைய இரு கோவைகள் எனில் px + qx படி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான் பதில் 3. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் டேஷ் ஆகும் சுற்றுவட்ட மையம் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. 3/8 அல்லது 3/7 எது பெரியதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3/7 தான் பெரியது. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 11 and 97. 99/1000 என்ற எண்ணின் தசம வடிவம் பார்த்தீங்கன்னா 0.099. ஆப்ஷன் பி தான் சரியானது. இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது எதுக்குமே கிடையாதுங்க. ஒரு வகுப்பறையில் உள்ள கரும்பலகை நீளம் மற்றும் அகலம் முறையே 5xy² மற்றும் 8x² y³ எனில் கரும்பலகையின் பரப்பளவு எவ்வளவு? ஆப்ஷன் டி பாருங்க 40x³ and y to the power of 5. இரண்டு எண்களின் சராசரி 15.5, அவற்றில் ஒரு எண் 13.5 எனில் மற்றொரு எண் எவ்வளோ? ஆப்ஷன் ஏ 17.5. ஒரு சோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது ஆப்ஷன் சி இரட்டை பகா எண்கள். ஏயின் 16 மடங்கிலிருந்து 10 குறைவு. இதனை மரவுரு வரைபடமாக மாற்றுகன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இப்போ பி பாருங்க ஆப்ஷன் பி இதுதான் சரியானது. மரவுரு வரைபடத்தை எண் கோவையாக மாற்றுக. அதாவது மரவுரு வரைபடம் கொடுத்துருக்காங்க, எண் கோவையை மாற்ற சொல்றாங்க. ஆப்ஷன் பி இதுதான் சரியானது. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின் மூலமாக எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளுக்கு இடையேயான சரியான தொடர்பை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி y = x + 5 இதுதான் சரியானது. ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரைவட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் ஏ பாருங்க 2:1. ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்க. ஏஎம் என்பது நடுக்கோடுகளில் ஒன்றாகும். பிஎம் 9.6 சென்டிமீட்டர் எனில் பக்கம் பிசியின் நீளம் என்ன? ஆப்ஷன் பி 19.2 சென்டிமீட்டருங்க. சாய் சதுர வடிவில் உள்ள ஒரு பூங்காவின் சுற்றளவு 400 மீட்டர் மற்றும் ஒரு மூளை விட்டத்தின் அளவு 120 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு 9600 மீட்டர் ஸ்கொயருங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும்? ஆப்ஷன் பி 19 and 23ங்க. சம் கொடுத்து சுருக்க சொல்லியிருக்காங்க. சுருக்குனா என்ன வரும்? ஆப்ஷன் சி பாருங்க 85 1/3 இதுதான் ஆன்சர். இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் 8/9 ஆகும். ஒரு எண் அதுல பாத்தீங்கன்னா 6/11 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மற்றொரு எண் பாருங்க ஆப்ஷன் சி 142/99. மிகப்பெரிய 4 இலக்க முழு வர்க்க எண் எது? 9801. ஆப்ஷன் பி தான் சரியானது. கீழ்காண்பவற்றுள் எது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது? ஏ பி டி மூணுமே அமைக்குங்க. அமைக்காது ஆப்ஷன் சி தான். பின் வருவனற்றுள் எது தவறு? 4 சம் கொடுத்துருக்காங்க. அதுல தவறான சம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 4ல இருக்கு இல்லையா, அதுதான் தவறான சம். தீர்க்க 5 - 7x 14 கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாருங்க ஆப்ஷன் டி இதுதான் சரியான ஆன்சர். பின் வருவனவற்றில் பெரிய எண்ணை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி பாருங்க இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். திடநிலையில் உள்ள பனிக்கட்டி தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு? 2100 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கே பவர் -1. கீழ்கண்ட பொருள்களில் எதற்கு பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு அதிகம்? நீருக்கு தாங்க. ஆப்ஷன் பி. துணைக்கோளின் ஆற்றல் மதிப்பு. ஆப்ஷன் சி எதிர்குறி மதிப்பு. 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மதிப்பினை ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றுகன்னா ஆப்ஷன் சி 104 டிகிரி ஃபாரன்ஹீட். மேகங்களிலிருந்து தரைக்கோ அல்லது தரையிலிருந்து மேகத்துக்கோ மின் துகள்கள் பாய்ந்து
மிக அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் நிகழ்ச்சி பாருங்க மின்னலின் போர்டு தாங்க. ஆப்ஷன் சி தான் சரியானது. ராக்கெட்டின் திரவ எரிபொருளாக கீழ்கணக்கு எது பயன்படாது? மெத்தில் ஆல்கஹால் பயன்படாது. ஆப்ஷன் பி தான் சரியானது. அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் எனில் அலைவு காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 0.02 செகண்ட். பாரிஸ் சாந்தியின் வேதியியல் வாய்ப்பாடு எவ்வளவு? ஆப்ஷன் பி CaSO4 ஆஃப் H2O. போபால் விஷவாயு துயரத்திற்கு காரணமானது மெத்தில் ஐசோசயனைட். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ரசக்கலவை என்பது ஒரு உலோகமும் ஒரு எதுவும் கலந்த கலவைனா ஒரு மெர்க்குரியும் சேர்ந்த கலவைங்க ரசக்கலவை. இங்க பாருங்க 19K⁻39 புரோட்டான்கள், நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ ஆப்ஷன் ஏ 19, 20, 19. BHC என்பது கீழ்கண்டவற்றுள் எதை ஒன்றுன்னு கேக்குறாங்க. பூச்சிக்கொல்லி. ஆப்ஷன் பி தான் சரியானது. கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் பி அமில உருவாக்கி என்பதன் பொருள். பாருங்க மேட்ச் கொடுத்துருக்காங்க. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், கார்பன் கொடுத்துருக்காங்க. இணைதிறன் கேட்குறாங்க. இணைதிறன் பாருங்க சோடியத்துக்கு வந்து 1ங்க. சோடியத்தோட இணைதிறன் 1 அண்ட் மெக்னீசியத்துக்கு 2, அலுமினியத்துக்கு 3 அண்ட் கார்பனுக்கு 4. இந்த ஆன்சர். கீழ்கண்டவற்றில் எது தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்பர்ம்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா ஆப்ஷன் டி ஃபார்குலா. ஒரு செல் துகள்களுக்கு அனிமல் கியூலிக்ஸ் என்று பெயரிட்டவர் ஏ ஆண்டன் வான் லூவென்ஹாக் அவர் தாங்க. நீரியம் தாவரத்தில் எந்த வகை இலை அடுக்கமைவு காணப்படுகிறதுனா ஆப்ஷன் சி மூவிலை அடுக்கமைவு. திரும்பவும் மேட்ச் கொடுத்துருக்காங்க. மேட்ச் கொடுத்து பாருங்க நமக்கு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது? மைட்டோகாண்ட்ரியா வந்து சுவாசித்தல். அடுத்து பாருங்க பசுங்கணிகம். பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்கை. கோல்கை உடலம் சுரத்தல் அண்ட் லைசோசைம் தற்கொலை பைகள். இது ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் ஏ தான். தவறான இணையை தேர்ந்தெடு. நீட்டம் ட்ரக்கீடுகள் இதுதான் தவறான இணை. ஆப்ஷன் ஏ. கருவுறுதலுக்கு பின் சூழின் எந்த பகுதி பெருஸ்வமாக மாற்றமடையும்னா ஆப்ஷன் சி சூழ் திசுங்க. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வளர்க்கப்படும் பயிர்கள் காரிஃப் பயிர்கள். அது காரிஃப் பயிர் சீசன் தான் அது. ஆப்ஷன் பி. செல் கொள்கைக்கு தொடர்பற்றது எது? பாருங்க 2, 4. 2 பாருங்க அனைத்து வளர்ச்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறும் இருக்கு. ஆனா செல்லுக்கு உள்ளதான் நடைபெறும். 4 பாருங்க செல் மரபியலின் தகவல்களை கொண்டிருக்காதுன்னு கேக்குறாங்க. செல் வந்து மரபியல் தகவலை கொண்டிருக்கும். ஏன்னா குரோமோசோமே அது உள்ளதான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியானது. 2, 4. எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னா ஆப்ஷன் பி உருளை புழுக்கள், யானைக்கால் புழு. இதுதான் சரியா பொருத்தப்பட்டுள்ளது. மனித இரத்தத்தில் உள்ள லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்ப்பது குறித்து முதலில் விளக்கியவர் ஜியோ மற்றும் லிவான். ஆப்ஷன் பி. மயோக்ளோபின் கீழ்கண்டவற்றுள் எவற்றை சேமித்து வைக்க உதவுகிறதுனா O2ங்க. ஆப்ஷன் சி ஆக்சிஜனை சேமிக்க உதவுகிறது. மெலிந்த உடல் மடிப்புகளுடன் கூடிய தோல் எதுன்னு பார்த்தா மராஸ்மஸ் நோயின் அறிகுறி. ஆப்ஷன் ஏ. தமனி குறித்த சரியான கூற்று எது? பாருங்க 1, 4 and 5ங்க. 1, 4 and 5. 1 பாருங்க வழங்கு குழாய்கள். 4 பாருங்க தமனியின் சுவர்கள் வலிமையானவை, தடித்த மீளும் தன்மையுடையவை. அண்ட் 1, 4 and 5 பாருங்க நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை எடுத்து செல்கின்றன. அது 3 தான் சரியானதுங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியானது. புரோத்ரோம்பின் எனப்படும் புரதம் இதன் மூலம் த்ரோம்பினாக மாறுகிறதுனா ஆப்ஷன் சி விட்டமின் கே தான் மாத்துதுங்க. கிட்ட பார்வை இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மயோபியான்னு அழைக்கப்படுதுங்க. ஆப்ஷன் பி. சிறுகுடலில் குடல் அலை இயக்கம் மற்றும் நரம்பு மற்றும் சுரப்பிகளை தடை செய்யும் நரம்பு மண்டலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பரிவு நரம்பு மண்டலம். நன்றி நண்பர்களே. செக் பண்ணுங்க. உங்க மார்க் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.